லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட் பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ எடிட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்டை ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட லிஸ்ட் பேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே details/list நம்ம இங்கே எடிட்டுக்கும் டெலிட்டுக்கும் வந்து பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பூட் ஸ்ட்ராப்பை வச்சு ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே என்ன லாஜிக் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டாவை வந்து என்ட்ரு பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா எடிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணி அவங்க அந்த டேட்டாவை வந்து கரெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு ரோ ஆஃப் டேட்டா வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ரோவில் இருக்கிற டெலிட் பட்டனை வந்து அவங்க கிளிக் பண்ணால் அந்த ரோ ஆஃப் டேட்டா வந்து டெலிட் ஆகி இங்கேருந்து டிஸப்பியர் ஆகிடணும். ஃபஸ்ட்டு நம்ம எடிட்கான லாஜிக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எடிட்கான பேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு புது HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். details_edit.html அண்ட் இதையும் நம்ம பேஸ் ஃபைலில் இருந்தால் வந்து இன்ஹெரிட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாக் கண்டென்ட்டை வந்து எடுத்துக்குவோம். அண்ட் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற இந்த டெம்ப்ளேட் டேக்கையும் வந்து எடுத்துக்குவோம். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட் பேஜில் எப்படி ஒரு ஃபார்ம் வந்து ஷோ பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம எடிட் பேஜ்லேயும் ஃபார்ம் வந்து ஷோ பண்ணணும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து வரும்னா, ஆட் பேஜை வந்து எடுக்கும்போது அதில் ஃபார்முக்கான இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து எம்டியாக இருக்கும். எடிட் பேஜ் வந்து ஷோ பண்ணும்போது எந்த டேட்டாக்காக எடிட் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அந்த ரோவில் இருக்கிற டேட்டாவை ஃபார்மில் ப்ரீஃபில் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வரும். பட் ஃபார்முக்கான ஸ்ட்ரக்சர் சேம் தான். ஸோ நான் ஆட் பேஜில் இருக்கிற அந்த ஃபார்மை அப்படியே காப்பி பண்ணி எடிட் பேஜில் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார்மை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டோம். அண்ட் இதில் டேட்டாவை ப்ரீஃபில்டு வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது அதை பைத்தானில் இருந்தால் வந்து இங்கே சென்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு நம்ம இந்த பேஜை வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கணும். app.py வந்து எடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எடிட்காக ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ app.route ப்ராக்கெட்டில் பாத் வந்து செட் பண்ணிக்கலாம் /details/edit. இங்கே நம்ம பாத்து வந்து செட் பண்ணும்போது இப்போ லிஸ்ட் பேஜுக்கு ஆட் பேஜுக்கு வச்ச மாதிரி வெறும் நேம் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா பத்தாது. எடிட் பேஜுக்கும் டெலிட் பேஜுக்கும் நம்ம ஐடியையும் சேர்த்து யூஆர்எல்லிருந்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக நம்ம ஐடி யூஆர்எல்லிருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூஐயில் எவ்வளோ ரோஸ் ஆஃப் டேட்டா இருந்தாலும் ஒரு டைமில் ஒரு பர்டிகுலர் ரோவை செலக்ட் பண்ணி தான் எடிட் பண்ணணும்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் ரோவை தான் டெலிட் பண்ண முடியும். அப்போ யூசர் வந்து எந்த ரோவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த ரோக்கு இருக்கிற யூனிக்கான அந்த ஐடி தான். அண்ட் அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்கே யூஆர்எல்லில் அந்த பேராமீட்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ஐடி ரிசீவ் பண்ணுறதுக்காக எடிட்க்கு அப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு int:id அப்படின்னு இங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட சீரீஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி எப்படி பேசிக்காக பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா சேம் இந்த ஃப்ளாஸ்க் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கன்டினியூ பண்ணிக்கிங்க. அண்டு கொட்டேஷனுக்கு வெளியே கமா கொடுத்துட்டு மெத்தட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் = லிஸ்ட், அதில் ஃபஸ்ட் வேல்யூ கெட், செகண்ட் வேல்யூ வந்து போஸ்ட். ஸோ அடுத்து ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம். டெஃப் details_edit ப்ராக்கெட்ஸில் இந்த ஐடி அப்படிங்கிற இந்த வேரியபிளை வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு என்ட்ரு வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு HTML ஃபைலை ரெண்டர் பண்ணுறதுக்கான கோடு மட்டும் எழுதுவோம். ரிட்டன் ரெண்டர் டெம்ப்ளேட் ப்ராக்கெட்டில் கொட்டேஷனில் details_edit.html. ஸோ இப்போ ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிக்குவோம். ஸோ மெத்தட்ஸில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ திரும்ப ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த HTML ஃபைலை ரெண்டர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம். பட் இதை ப்ரௌசரில் வந்து லிஸ்ட் பேஜையும் ஆட் பேஜையும் எடுத்த மாதிரி யூஆர்எல்லை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகணும் அப்படின்னா,
எடிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணுவோம். எந்த டேட்டாக்காக எடிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணுறோமோ அந்த டேட்டாக்காக அந்த HTML ஃபைல் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எடிட் பட்டனுக்கான கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடிட் பட்டன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் லிஸ்ட் பேஜில் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பட்டன் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு A டேக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த பட்டனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். A டேக்கோட hrefக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணால் எந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணமோ அந்த பேஜ்க்கான லிங்க்கை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதை பண்ணுறதுக்கு இங்கே டெம்ப்ளேட் டேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் கர்லி பிரேசஸ் வந்து எடுத்துக்கணும். இதுக்குள்ளே URL_for அப்படின்னு இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த HTML பேஜை வந்து ஓப்பன் பண்ணமோ அந்த பேஜுக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ URL_for சிங்கிள் கொட்டேஷனில் அந்த ஃபங்க்ஷன் நேமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டாவுக்கும் பைண்ட் ஆகிருக்கிற ஐடியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபார் லூப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஃபார் லூப்பில் வந்து அந்த வேரியபிளுக்கு டாட் வச்சு நேம் அண்ட் ஏஜ் எடுத்துருக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு ரோக்கான ஐடியையும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இங்கே கொட்டேஷனுக்கு அப்புறம் கமா வந்து கொடுத்துட்டு ஐடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து அதுக்கான வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து டியில் வந்து இருக்குது. ஸோ இங்கே d.id அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர் எடுத்துக்கிறேன், ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எடிட் பட்டன் மேலே நான் கிளிக் வந்து பண்ணுறேன். இப்போ எடிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஆட் ஃபார்மை வந்து காட்டுது. பட் இப்போ மேலே ரவுட்ஸ் வந்து பார்த்தோன்னா details/edit/1 அப்படின்னு வந்து காட்டும். ஏன்னா இப்போ டேட்டா பேஸில் பார்க்கும்போது மொத்தமாக 2 ஐடி தான் இருக்குது, 1 and 2. ஸோ எந்த டேட்டா வந்து கிளிக் பண்ணுறோமோ அதுக்கான ஐடியை வந்து காட்டும். இப்போ இந்த ரெண்டாவது டேட்டாக்காக எடிட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே மேலே ID 2 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ எடிட் மேலே கிளிக் பண்ணால் அதுக்கான ஃபார்ம் பேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ரோவில் இருக்கிற டேட்டாஸை வந்து ப்ரீஃபில்டாக வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை பண்ணணுன்னா அந்த ஃபார்ம் ரெண்டர் ஆகும்போது அந்த டேட்டா எதுவோ அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி ஃபார்முக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஃபீல்டில் நம்மளால் பைண்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ கோடு வந்து எடுத்துக்கலாம். இதில் app.py எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். இந்த டெர்மினலை வந்து மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாடலை வந்து கால் பண்ணிக்கலாம். அந்த டெர்மினலை டெலீட் வந்து பண்ணிடுறேன். ஸோ டீட்டெயில்ஸ்க்கு டாட் கொடுத்துட்டு கொரி அப்படிங்கிற எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டாட் கொடுத்துட்டு கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ கெட்டுக்குள்ளே என்ன கொடுக்கணும்னா யூஆர்எல்லிருந்து ஐடிக்கு என்ன வேல்யூ வந்து வருமோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணிடணும். அந்த ஐடிக்கான டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து இந்த கொரி வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி அதை எடுத்துகிட்டு வந்த டேட்டாவை நம்ம டெம்ப்ளேட்டு கூட பாஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே டெம்ப்ளேட் நேம்க்கு அப்புறம் கமா வந்து கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ்னு பேராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து நம்ம மென்ஷன் வந்து பண்ணிக்கிறோம். அந்த டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்த டேட்டா வந்து அந்த பேஜை ரெண்டர் ஆகும்போது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிக்கும். அண்ட் இந்த டேட்டாவை இப்போ நம்ம பைண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை பைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்குள்ளே அங்கேருந்து நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்கிற அந்த பேராமீட்டர் நேமை வந்து எடுத்துக்கணும், டீட்டெயில்ஸ். அண்ட் அதுக்கு டாட் கொடுத்து நம்ம ஃபீல்டை வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் அடுத்து இந்த வேல்யூக்கான இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி ஏஜுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் டாட் ஏஜ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு லிஸ்ட் பேஜிலிருந்து ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்குவோம் அப்ளிகேஷனை. ஸோ டெர்மினலை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். திரும்ப app.py வந்துட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாக்காக எடிட் மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ ID 1 எடுத்துகிட்டு வந்திருக்கு. அண்ட் அந்த ஃபார்மில் டேட்டாஸ் எல்லாம் ப்ரீஃபில்டாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஐடிக்காக கிளிக் பண்ணுவோம். இப்போ செகண்ட் ஐடிக்கான டேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. அண்ட் என்ன பண்ணலான்னா இந்த சேவ் அப்படின்ட்டு இருக்கிறத அப்டேட் அப்படின்னு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே எடிட் பேஜ் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே பட்டனோட நேம் வந்து சேவுக்கு பதிலாக அப்டேட் அப்படின்னு வந்து மாற்றிக்குவோம். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு
ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற ஃபீல்ட்ஸில் நம்ம டேட்டா என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் வந்து பண்ணும்போது, அதாவது அப்டேட் பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டாவை எல்லாத்தையும் இங்கே கோடுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். பட் அதை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் மெத்தட் போஸ்ட்டுக்காக நம்ம லாஜிக் வந்து எழுதியிருக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண லைனுக்கு அப்புறம் இஃப் கண்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன். இஃப் request dot method equal to post and இங்கே if கண்டிஷனுக்குள்ளே என்ன பண்ணலான்னா அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த வேரியபிளை வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா டேட்டா அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு டாட் கொடுத்து ஒவ்வொரு ஃபீல்டு நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டாட் நேம் ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூ இப்போ ரிக்வெஸ்ட் டாட் ஃபார்ம்லேருந்து என்ன வருதோ அதை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் ஃபார்ம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு உள்ள நேம்ங்கிற கீ அண்ட் அதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஏஜ்க்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கான புது வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு டிபி டாட் செஷன் டாட் கமிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறோம். அண்ட் யூசர் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ஃபீல்டில் டேட்டாவை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை 10 ஃபீல்டு இருக்குது அப்படிங்கும்போது 10க்குமே சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு 5 ஃபீல்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அவங்க எந்த ஃபீல்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபீல்டையும் மென்ஷன் பண்ணி அதுக்காக புது வேல்யூஸை அந்த கீழிருந்து எடுத்து அசைன் வந்து பண்ணிக்கிறோம். சப்போஸ் அவங்க ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு மட்டும் புது வேல்யூ வந்திருக்கும். சேஞ்ச் பண்ணாத ஃபீல்டில் எக்ஸிஸ்டிங் வேல்யூ அப்படியே வந்து வந்திருக்கும். ஸோ கரண்ட்டாக என்ன வேல்யூஸ் வருதோ அதையெல்லாம் வாங்கி டேட்டா பேஸில் ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் வந்து பண்ணிடுறோம். இப்படி பண்ணும்போது யூசர் எந்த ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து ரன் வந்து பண்ணிக்குவோம். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு லிஸ்ட் பேஜ் வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எடிட் வந்து பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்னோடய இனிஷியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ அப்டேட் வந்து பண்ணுறேன். அண்டு நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் இது என்ன எரர் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா டேட்டா டாட் நேம் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் ஃபார்ம் நேம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ என்ன லைனில் எரர் வந்திருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. லைன் 42ல் டீட்டெயில்ஸ் எடிட்டில் வந்து அந்த எரர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஷோ பண்ணுது. இப்போ நம்ம ப்ராஜெக்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது எந்த எரரும் வந்து இல்லை. பட் என்ன ஒரு சேஞ்ச் வந்து இருக்குன்னா நம்மளோட கீ நேமில் வந்து சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன நேம் வந்து கொடுத்துருக்கோன்னா யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ சர்வர் வந்து ரீரன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு பேக் வந்து வந்துக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்சஸ் வந்து பண்ணிவிட்டு அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ ரீலோட் வந்து ஆகிக்கிச்சு. இப்போ பேக் வரேன். லிஸ்ட் பேஜ் வந்து வந்துட்டோம். இப்போ ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த சேஞ்ச் வந்து நமக்கு அப்ளை ஆகிருக்கு. அண்ட் இப்போ நம்ம யூஐயில் பண்ண சேஞ்சஸ் வந்து டேட்டா பேஸ்லேயே வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு இந்த டேபிளை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது நேமில் இனிஷியல் வந்து ஆட் ஆகிக்கிச்சு. அண்ட் இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெலிட்கான லாஜிக் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு ஃப்ளாஸ்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.